ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே நேரத்தில் எந்திரிச்சாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிவா விஷ்ணு டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு காலையிலே, ஏன்னா எங்களுக்கு அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாரவேயில் இருக்கும். இப்போ வந்து வக்ரதுண்டா விநாயகர் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே 1 hour 45 minutes வந்து ஆகிடும். அங்கேருந்து அதுக்கப்புறம் சிவா விஷ்ணு டெம்பிள் போகிறதுக்கு அது ஒரு 45 minutes ஆகும். நாங்கள் சிட்டியில் இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம். சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு வந்து ஒரு 2 months ஒன்ஸ் வந்து நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே இந்த சபப் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கே போகிறதே வந்து கம்மியாயிடுச்சு. பக்கமே இருக்கிற முருகர் கோயிலுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 months கிட்டேயே ஆகிடுச்சு. சரி, எனக்கு இப்போ சிவா விஷ்ணு டெம்பிள் போகணுன்னு சொல்லிட்டு சாட்டர்டேவே பிளான் பண்ணோம். சரி, அன்றைக்கி வந்து போக முடியல, சண்டே போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போல் தான் வந்து கிளம்புறதுக்காக நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். காலையிலே எழுந்திரிச்சதும் நான் வந்து கெட்டில் வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா காலையிலே வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கிறது என்னோடய பழக்கம். ஃபஸ்ட்டு வந்து கெட்டில் ஆன் பண்ணி விட்டுட்டு இருக்கிற பாத்திரமும் டிஷ்வாஷர்லாம் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டேன். லெமன் ரைஸ் தான் வந்து செஞ்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ்க்காக வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டேன். காலையிலே காஃபியும் கொஞ்சம் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு காஃபிக்காக பால் வந்து குக்கரில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து சமைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்திரிச்சதும் நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லெமன் ரைஸ்க்காக நான் வந்து 2 லெமன் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா போகும்போது கண்டிப்பாக பசிக்கும். நாங்கள் வந்து 8:30க்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணது. எப்படி பார்த்தாலும் 9:30 ஆயிடுச்சு. சரி, இங்கேருந்து போய், ஏன்னா விநாயகர் கோயிலுக்கு நட சாத்திடுவாங்க. அதே எவ்வளோ நேரம் சாத்துவாங்க பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clockலாம் நட சாத்திடுவாங்க. சிவா விஷ்ணு டெம்பிள் பார்த்திங்கன்னா 1 o'clock வந்து நட சாத்திடுவாங்க. ஸோ அதுக்கான டைம் பேஸில் தான் நம்ம சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயில் வந்து லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா நட சாத்திட்டாங்கன்னா ஈவினிங் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ குயிக்காக வந்து 2 கோயிலையும் நம்ம பார்த்துடணுன்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். இல்லாட்டி நாங்கள் வந்து மறுபடியும் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் போகணும் அப்படின்னா லேட் ஆகும்னு சொல்லிட்டு 2 கோயிலையும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் குளிக்கிறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரைஸையும் வந்து அரிசி போட்டு வச்சுட்டாங்க. நான் வந்து தண்ணி மட்டும்தான் கொதிக்க வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அவர் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரைஸ் எல்லாம் போட்டு வடிச்சிட்டாரு. காஃபியும் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னடா வெளியே ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது, என்னவோ வீட்டுக்குள்ளே கலர் லைட் வந்து போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே டோர் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அந்த ஸ்கை பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதை வந்து சிட்டியில், நானும் வில்லேஜில் தான் இருக்கேன், இந்தளவுக்கு நான் பார்த்த மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை. சன்ரைஸ் பார்க்குறதே நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் இந்த ட்ராயிங் பண்ணுவாங்கள்ல அதில் தான் இந்த அளவுக்கு இருந்த ரெட்டோ ஆரஞ்சு ஆக்சுவலாக வந்து கேமராவில் வந்து லைட்டாக தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நேரம் வெளியவே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காஃபியும் குடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. எனக்கு வந்து வெளியே போட்டு உட்காந்து காஃபி குடிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் தாட்டு வந்தது. ஆனால் சரி, வெளியே ரொம்ப சில்லுன்னு இருந்தது, குளிர். இப்போ வந்து இங்கே வந்து குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே சில்லுன்னு இருந்தது. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். அது நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சரி, அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்க போயிட்டேன். காஃபியும் குடித்து முடிச்சுட்டு நம்ம லெமன் ரைஸ் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு. முன்னாடியெல்லாம் லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எல்லாம் தாளிப்புக்காக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரைஸ் அதில் போட்டு லெமனை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அது கிண்டி அதுவும் கொஞ்சம் வேலை மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறோன்னா ஒரு தாளிப்பு கரண்டி வந்து வச்சுக்கிறேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு, அன்றைக்கி எனக்கு கருவேப்பிலை இல்லை, ஸோ வந்து நான் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கு தேவையான இந்த கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு நான் வந்து பூண்டு ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் பூண்டு வந்து போட மாட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து பூண்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க.
அதை ஒரு டைம் போட்டேன். அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அப்போ வந்து லெமன் ரைஸ்க்கும் நான் கார்லிக் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 கார்லிக்கை வந்து நல்லா நசுக்கி போட்டுட்டு எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் அது கூடயே கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் சாறு விட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து அவ்வளோதான். இதை எடுத்து நான் ரைஸில் கொட்டிடுவேன். ரைஸை வந்து ஒரு கடாயில் கொட்டி கலக்கிறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. இதை வந்து ரைஸில் கொட்டி நமக்கு தேவையான அளவு கலந்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை எக்ஸ்ட்ராவும் நம்ம ஊற்றிட மாட்டோம், கம்மியாகவும் வந்து போட மாட்டோம், கரெக்டாக இருக்கும். அப்போ இருந்து பார்த்திங்கன்னா நான் இதே மெத்தடு தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஒரு தாளிப்பு கடாயில் வச்சு நம்ம போட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. லெமன் சாதம் செய்கிறது இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. லெமன் சாதம் மட்டும் தான் செஞ்சேன். தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு இதெல்லாம் எதுவும் வந்து பண்ணலை. பாப்பாவுக்கும் ஓரளவுக்கு லெமன் சாதம் சாப்பிடுவா, தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. கோயில்லையும் பார்த்திங்கன்னா வக்ரதுண்டா விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது. ஆனால் அது வந்து 11 o'clock 12 o'clock தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அங்கே உடனே சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்து சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு போகணும். நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழி ரூட்டெல்லாம் பாருங்கள். இங்கே ரோடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல பெரிய ரோடாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எங்கள் ஊரில் இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வில்லேஜில் தான் இருப்போம். வில்லேஜில் நான் இது வரைக்கும் ரோட்டில் இந்த சிக்னல் எல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிறது தான். எல்லோ போட்டால் வந்து இந்த சைன் எல்லாம் இப்படி இருக்கும். எல்லோவுக்கு வந்து ஸ்டார்டிங்கு, ரெட்டு வந்தால் ஸ்டாப் பண்ணணும், க்ரீன் வந்தால் போகணும். அதெல்லாம் வந்து நம்ம புக்கில் வந்து படிக்கிறது தான். நான் வந்து வில்லேஜில் வேறு இடம் எங்கேயும் போனது கிடையாது. ஸோ நான் வந்து சிக்னலும் வந்து பெருசாக பார்த்ததே இல்லை. இங்கே வந்து ப்ராப்பராக சிக்னலு, ரோடு ரூல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரோடாக தான் போட்டிருப்பாங்க. இந்த 2 கோயிலுக்குமே பார்த்திங்கன்னா சிட்டியை தாண்டி தான் வந்து போகணும். மெல்பர்ன் சிட்டியை தாண்டிட்டு தான் போகணும். அதனால தான் மெல்பர்ன் சிட்டிக்கு போகிறதுக்கே எங்களுக்கு 45 minutes ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்து கோயிலுக்கு 1 hour 45 minutes அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். முன்னாடி வந்து சிட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் குயிக்காக வந்து நாங்கள் போயிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. சிட்டிக்கு வரத்துக்கே வந்து 45 minutes, அப்படியே டிராஃபிக் இருந்தால் 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மற்ற இடத்துக்கெலாம் போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் போகாமல் இருந்தது. இந்த முறை கண்டிப்பாக போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. போகும்போது மட்டும் டோல் ரோடு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டோல் ரோடு தான் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். விநாயகர் கோயிலுக்கும் வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பிரசாதமும் இந்த முறை எங்களுக்கு கிடச்சிது. எப்போ கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் பெருசாக கிடைக்காது க்ரௌடுனால. இந்த முறை பிரசாதமும் கிடச்சிது. அந்த பிரசாதம் என்ன டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வெள்ளஞ்சோறு தான், ஆக்சுவலாக வந்து சக்கரை பொங்கல் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பெருசாக வீடியோஸ் எல்லாம் வந்து நான் எடுக்கலை. முக்கியமாக விநாயகரை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தம்பியும் பாப்பாவும் பாருங்கள் எப்படி உட்காந்து சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அண்ணன் என்ன பண்ணுறானோ அதையே வந்து ஃபாலோ பண்ணுறா பாப்பா. அவன் எப்படி உட்காந்து சாமி கும்பிட்றானோ அவளும் அதே மாதிரி உட்காந்து சாமி கும்பிட்றா. சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் போட்டுட்டு, ஏன்னா ஃபியூல் காலி ஆகிடுச்சு, ஃபியூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிவா விஷ்ணு டெம்பிளுக்கும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேயும் வந்து சிவா விஷ்ணு டெம்பிளும் ரீச் ஆகியாச்சு. அங்கேயும் வந்து கோயிலில் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாரோ வந்து உள்ளே வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்காக பண்ணாங்கன்னெல்லாம் தெரியல. அதுவும் நல்லா பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அங்கேயும் இந்த முறை வந்து எங்களுக்கு பிரசாதம் கிடச்சிது. அங்கேயும் சக்கரை பொங்கல், புளியோதரை இது வந்து இருந்தது. இந்த முறை வந்து 2 இடத்துலையும் எனக்கு பிரசாதம் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் போகிற டைமிங்கில் க்ரௌடில் வந்து பிரசாதம் பெருசாக கிடைக்காது. இந்த முறை வந்து கிடச்சிது. நிறைய பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக க்ரௌடாக தான் இருந்தது.
அங்கே போனதும் அங்கேயும் வந்து விநாயகர் கோயில் வந்து சின்னதாக வெளியே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு தானே நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உள்ளவே உட்காந்துட்டு தான் வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் தம்பியும் பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் மறுபடியும் போகிறோம். நாங்கள் எட்டுன்னு போன லெமன் சாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு டிரைவிங்லேயே வந்து நானும் சாப்பிட்டுட்டேன். அவங்களும் விநாயகர் கோயிலுக்கிட்டே சாப்பிட்டுட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து மறுபடியும் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு A2B தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலாக அந்த 2 கோயிலுக்கு போகணும், போயிட்டு A2Bயும் போகணுன்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்கே நிறைய ஸ்வீட் இருக்கும், இந்தியன் ஸ்வீட்டு. நம்ம மிஸ் பண்ண ஸ்வீட்டெல்லாம் வந்து இங்கே சாப்பிட்லாம். இந்தியாவில் சாப்பிட முடியல. ஸ்வீட் நான் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு வந்து ஜாங்கிரின்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போயிட்டு ஜாங்கிரியெல்லாம் வாங்கிட்டு ஸ்வீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தான் வந்து சாப்பிட்டோம். 2 மீல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தம்பிக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் பன்னீர் 65யும் வாங்கி சாப்பிட்டாச்சு. ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நான் பெருசாக வீடியோ வந்து உள்ளே எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேயும் போனோம். இவங்க வந்து சிட்டியில் தான் இருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் காட்டியிருப்பேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் இப்பயும் போயிருந்தோம். மேலே போய் உட்காந்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அந்த வெயிலும் வந்து ரொம்ப குளிராகவும் இருந்தது, வெயிலும் அடிச்சது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி அப்படியே அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வீட்டுக்கே போனோம். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. எல்லாம் பயங்கர அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஒரு சிலர் எடுக்க சொல்கிறாங்க, ஒரு சிலர் எடுக்காதன்றாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி காமெடியாக அப்புறம் வீடியோ பற்றி பேசிட்டு அப்படியே காமெடியாக போயிடுச்சு. அங்கேயும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும். சிட்டியில் நைட் வியூவெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லைட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே போனேன். சிட்டியில் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இந்த லைட்டு இந்த மாதிரியெல்லாம் அழகாக இருக்கும். அதே சபர்பில் வந்து சன்செட்டு சன்ரைஸ் வரதெல்லாம் வந்து பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டோம். இதோடு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.